டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட வண்டியில் வந்துட்டு அதாவது பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த வண்டியில் புதுசாக கல்யாணமான ஒரு ஜோடி ஏறி இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஸோ எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு யாருப்பா இவங்க, திடீர்னு எப்படிப்பா அந்த வேன்குள்ளேருந்து டிவிகே தலைவர் விஜயோடு சேர்ந்து மேலே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் எப்படி நடந்தது? அது நாங்கள் பிளான் பண்ணவும் இல்லை மேம். அதுவே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் அதுவே நடந்துச்சு. ஓகே. எங்களுக்கு மேரேஜ் வந்து திருவேற்காடு அம்மன் கோவிலில் வச்சுருந்தோம். அங்கே மார்னிங் வந்து 9 to 10:30 முகூர்த்த டைமு. முகூர்த்தம்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு இங்கே தான் பொன்னேரி சைடு தான் வரணும். ஸோ அந்த சைடு வர வழியில் அவர் வராருன்ட்டு நாங்கள் நியூஸில் பார்த்துருந்தோம். அதனால் அவர் வர வழியில் தான் நாங்களும் போனோம். அவர் வரத்துக்கு முன்னாடியே நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே ரீச் ஆனதுனால அவர் மதுரவாயில் டோல்கேட்டில் அவரோட ரசிகர்கள்லாம் இருந்தாங்க. அவரோட ரசிகர்களும் இருந்தாங்க, தொண்டர்களும் இருந்தாங்க. அதனால் அதை அவர் பார்த்து நான் உங்ககிட்ட கொஸ்டின் பண்ணேன், விஜய் தளபதி போயிட்டாருங்களா அப்படின்ட்டு. இல்லை ப்ரோ வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அங்கே டோல்கேட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டு லெஃப்ட்டில் கார் நிப்பாட்டிட்டு அவருக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம் தான் எதிர்பார்க்காத நேரத்தில் தான் அவர் வந்தார். அவர் வந்தவுடனே நாங்களும் எதிர்பார்க்கல அவர் எங்களை கூப்பிடுவார், விஷ் பண்ணுவார் அப்படின்ட்டு. நாங்கள் தூரத்துலேருந்து பார்த்தா போதும் அப்படின்ட்டு நாங்க தூரத்துல இருந்து ஜஸ்ட் அவரு எங்களை பாக்கலன்னா கூட ஓகே, பட் நாங்க அவரை பார்த்தா போதும்ட்டு தான் நின்று எடுத்து விட்டு நான் நவரவே இல்லை. அவர் பார்த்தா போதும்னு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா அவங்க பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து, ஆனா போறவங்க எல்லாருமே சொன்னாங்க கண்டிப்பா அவர் கூப்பிட்டு விஷ் பண்ணுவாரு, அண்ணன் கூப்பிடுவாரு உங்களை, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அவர் கூப்பிடலன்னா கூட பரவாயில்ல, அவர் பார்க்கலன்னா நாங்க பார்த்தா ஓகேன்ட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் பவுன்சர்ஸ் எல்லாம் அவரு கூப்பிட வச்சு, பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து சார் கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கூட்டிட்டு போயிட்டு அங்க போனாங்க. சரி, வண்டியில இருந்த பவுன்சர்ஸ் இறங்கி வந்து, ஆமா வண்டியில இருந்த பவுன்சர்ஸ் வந்து இறங்கி வந்து எங்களை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனோன்னா நாங்க எதிர்பார்க்கவே இல்லை மேல வெள்ளலாம் கூப்பிடுவாரு. மேல வந்தீங்களே எப்படி இருந்தது? நான் குதிக்கிறேனே வண்டியா, கை கால என்ன பேசுறதுன்னு தெரியல அவருக்கு. எதிர்பார்க்காத ஒரு தருணம் இல்ல அது. இப்பயே எந்திரிச்சு ஓடிடுவாங்க போல உங்க ஒய்ஃப். இந்த மாதிரி அவங்களுக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும். விஜய் அண்ணனா ரொம்ப உயிர் அவங்களுக்கு. சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு ரொம்ப ரசிகர் அவங்க. நம்ம தமிழ்நாட்டுல பெங்களூர், நம்ம வந்து பெங்களூர் தான். பேச தமிழ்லயே தெரியுது, அழகிய தமிழ். நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு இல்ல அப்படின்னு தெரியுது. பெங்களூர் நாங்க அங்கவே நிறைய பேச்ச திறந்தாவே டிவிக்கே சும்மாவே கத்திட்டு இருப்போம். நாங்க டிவிக்கேன்னு போற வருவாங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க. என்ன அந்த அளவுக்கு டிவிக்கே ஃபுல்லாவே நம்ம ஃபேமிலி எல்லாம் அவங்களுக்கு என்ன ஒண்ணு வருத்தம்னா, அங்க வந்து டிவிக்கே வரல, எலெக்ஷன் இல்ல அங்க அப்படின்ற ஒரு வருத்தம் தான் அவங்களுக்கு. வந்து பெங்களூர்ல வந்து விஜய் சார் அரசியல் வந்திருக்காரு, ஆனா அவருக்கு நம்மளால ஓட்டு போட முடியல. 100% நாங்க சொல்றோம் தமிழர்லப்பா, தமிழ்நாட்டுல தானே. அதனால அவங்களுக்கு ரசிகர் அங்க இருக்காங்க லட்சக்கணக்கில். ஓட்டுமே அவருக்கு தான் விழுந்திருக்கும். பெங்களூர் ஓட்டு ஃபீல் பண்றோம் கண்டிப்பா. அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்களா? ரசிகர்கள் ஸ்ரீராம்புரம் சொல்லிட்டு நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்ரீராம்புரம் அருணா தியேட்டர்னு சொல்லிட்டு. நம்ம தமிழ்நாடுல கூட அவருக்கு அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. லாஸ்ட் மூவி ஏதோ கேஸ் போட்டிருந்தாங்க பாருங்க, ஜனநாயகன் மூவிக்கு. அப்போ அவ்வளோ கட் அவுட் வச்சு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க.